செய்தியை பார்த்து வருகிறோம். சிலிண்டர் விலை ஏற்றப்பட்டதுடன் சிலிண்டரை புக் செய்வதற்கு கட்டுப்பாடுகள் விதித்திருப்பதற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். மேற்குவங்க மாநிலத்தில் இரண்டாவது நாளாக வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கு எதிராக தர்ணாவில் ஈடுபட்டு வரும் மம்தா பானர்ஜி தற்பொழுது எல்பிஜியினுடைய விலை உயர்வுக்கு தொடர்பான கண்டனத்தை தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 21 நாட்களுக்கு முன்னதாகவே எல்பிஜி சிலிண்டரை புக் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் அப்படி என்றால் சிலிண்டர் காலியாகும் பொழுது நாம் என்ன சமைக்க முடியும், என்ன உணவுகளை நீங்கள் உட்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார். அதே போல கெரோசினுடைய பயன்பாட்டிற்கு அந்த அளவீட்டினுடைய அளவையும் குறைத்துள்ளதாகவும் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் மத்திய அரசால் செய்யப்பட்டு வருகிறது. இதனால்தான் வாக்குகளும் தற்பொழுது டெலீட் செய்யப்பட்டு வருவதாகவும் மேற்கு வங்க முதல்வர் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக மேற்கு வங்கத்தை உடைக்கும் முயற்சியில் இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நிச்சயமாக இந்த கருத்தை தற்போது மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுது. இரண்டாவது நாளாக வாக்காளர் பட்டியல் தீவிரத்திற்கு எதிராக இந்த ஒரு தர்ணாவை அவர் கொல்கத்தாவில் நடத்தி வரும் நிலையில்தான் ஏராளமானோர் அங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள், கல்லூரி மாணவிகளும் இந்த ஒரு நிகழ்வில் பங்கேற்பதை நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. இந்த இரண்டாவது நாள் நிகழ்வில் தான் எல்பிஜி அந்த விலை உயர்வு தொடர்பான பல்வேறு கருத்துக்களை மம்தா பானர்ஜி அங்கு குறிப்பிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் தீவிரத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தியும் அவர் இந்த ஒரு தர்ணாவை அங்கு நடத்தி வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.